சென்னையில் 20 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த நபருக்கு உறுதுணையாக இருந்த பெண் காவல் ஆய்வாளர் அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். மோசடி பணத்தில் கல்யாண மண்டபம் உள்ளிட்ட சொத்துக்கள் வாங்கி குவித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா? சென்னையில் ராயபுரம் மகளிர் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக ஷீலா மேரி என்பவர் பணியாற்றி வந்தார். முன்னதாக வடசென்னை பகுதியின் பல்வேறு காவல் நிலையங்களிலும் பணியாற்றியிருக்கிறார். 3 ஆண்டுகளுக்கு முன்பு இவரின் தூரத்து உறவினரான பிரபுமணி என்பவர் கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவித்துள்ளார். அதில் தங்கத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம், குறைந்த விலையில் தங்க காசுகள் வாங்கித் தருகிறோம், மலிவு விலையில் வீட்டுமனை உள்ளிட்ட திட்டங்களை பூசி மெழுகி அறிவித்துள்ளார். விநாயகா என்டர்பிரைசஸ் என்ற அவரது நிறுவனத்தின் விளம்பரங்களை பார்த்து சிலர் முதலீடு செய்துள்ளனர். இந்த திட்டங்களில் சேர்ந்தால் எதிர்காலத்தில் உதவிகரமாக இருக்கும் என்று கூறி போலீசார் மத்தியில் பிரபுமணியை ஆய்வாளர் ஷீலா மேரி அறிமுகம் செய்து வைத்துள்ளார். அத்துடன் பொதுமக்களிடம் பிரபுமணிக்கு இலவசமாக விளம்பரம் தேடிக் கொடுத்திருக்கிறார். கடந்த 2023 முதல் 2024 வரை 200க்கும் மேற்பட்டோர் விநாயகா நிறுவனத்தில் முதலீடு செய்துள்ளனர். மேலும் ஷீலா மேரிக்கு வழங்கப்பட்டுள்ள காவல்துறை வாகனத்திலேயே உலாவிய பிரபுமணி வாடிக்கையாளர்களுக்கு தங்க காசுகளை வழங்கியிருக்கிறார். இதனால் நம்பிக்கை ஏற்பட்டு மேலும் 100க்கும் மேற்பட்டோர் முதலீடு செய்துள்ளனர். திடீரென கடந்த 2024 இறுதியில் முன்னறிவிப்பின்றி தனது நிறுவனத்தை பிரபுமணி மூடிவிட்டார். தங்க காசுகள் வியாபாரம் செய்யும் நபர் தன்னை ஏமாற்றி விட்டதால் இந்த முடிவை எடுத்துள்ளதாக கட்டுக்கதையை அவிழ்த்து விட்டார். இருந்தபோதும் வாடிக்கையாளர்கள் முதலீடு செய்த பணத்தை தனது சொத்துக்களை விற்றாவது திருப்பிக் கொடுத்து விடுவேன் என்று அளந்து விட்டுள்ளார். ஆனால் 1.5 ஆண்டுகளுக்கு மேலாகியும் பணத்தை திருப்பித் தராமல் ஏமாற்றியிருக்கிறார். இந்நிலையில் நம்பி ஏமாந்த வங்கி மேலாளர் உள்ளிட்ட சிலர் சென்னை அசோக் நகரில் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்தனர். அதன் பேரில் தீவிர விசாரணை நடத்திய போலீசார் மோசடியில் ஈடுபட்ட பிரபுமணியை கடந்த செவ்வாய்க்கிழமை சுற்றி வளைத்தனர். 3 கோடியே 50 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் அவரை கைது செய்தனர். முதற்கட்ட விசாரணையில் 200க்கும் மேற்பட்டோரிடம் சுமார் 20 கோடி ரூபாய் வரை மோசடி செய்திருப்பது தெரிய வந்தது. அப்பாவி பொதுமக்களை நம்ப வைத்து மோசடி செய்து சம்பாதித்த பணத்தில் ஆய்வாளர் ஷீலா மேரியும் பிரபுமணியும் சேர்ந்து திருமண மண்டபம், கல்குவாரி உள்ளிட்ட சொத்துக்களை வாங்கி குவித்ததாக கூறப்படுகிறது. பணியில் கவனம் செலுத்தாமல் நகை வியாபாரத்தில் ஷீலா மேரி மும்முரமாக ஈடுபட்டு வந்ததாக கடந்த 2024 ஆண்டே போலீஸ் உயரதிகாரிகளுக்கு உளவுத்துறை அறிக்கை அனுப்பியுள்ளது. இதுகுறித்து நுண்ணறிவு பிரிவு போலீசார் தகவல்களை திரட்டி சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு அனுப்பியிருக்கின்றனர். அதன் அடிப்படையில் காவல்துறைக்கு அவப்பெயர் ஏற்படுத்தியதாக கூறி பெண் காவல் ஆய்வாளர் ஷீலா மேரியை பணியிடை நீக்கம் செய்து சென்னை வடக்கு மண்டல காவல் இணை ஆணையர் மனோகர் உத்தரவிட்டுள்ளார். தொடர்ந்து ஷீலா மேரி கைது செய்யப்படுவார் என்று பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோசடி நபர்களிடமிருந்து பொதுமக்களை காக்க வேண்டிய காவல் ஆய்வாளரை கூட்டு சேர்ந்து 20 கோடி ரூபாய் மோசடிக்கு உறுதுணையாக இருந்த சம்பவம் சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தில் உரிய விசாரணை மேற்கொண்டு தாங்கள் இழந்த பணத்தை மீட்டுக் கொடுக்க வேண்டுமென்று பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.